இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு. அதில் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கேம்பெயின் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. அதான் ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஓப்பனிங் பேர் மட்டும் இன்னும் கொஞ்சம் செட் ஆகணுங்க. ஏன்னா ஒரு ஷேன் வாட்சன், ஃபேஃப் டு பிளஸி, அப்புறமா ஒரு ஃபேஃப் டு பிளஸி, ருத்ராஜ் கிரேக்வாட், இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு செட்டில்டு ஓப்பனிங் பேர் இருக்கும் எப்போவுமே அவங்கக்கிட்ட. பட் இந்த ரச்சின் ரவீந்திரா நல்லா தான் ஆடுறாரு, சூப்பராக ஆடுறாரு, நல்லா இன்டென்ட் காமிக்கிறாரு. பட் அவர் டக்குன்னு அவுட் ஆகிடுறதுனால அந்த ஓப்பனிங் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நிற்க மாட்டேங்குது. அது என்னடா பிரச்சனை? அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெவன் கான்வே தான் சிஎஸ்கேவோட ரெகுலர் ஓப்பனர். பட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நியூசிலாந்து சீரீஸ் ஆடும்போது டெவன் கான்வே தம்மில் ஒரு முக்கியமான இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணாங்க, பிளாக் கேப்ஸ் அவங்களோட டீம் வந்துட்டு போய் நீங்கள் சர்ஜரி பண்ணின டெவன் கான்வே, நமக்கு வேர்ல்டு கப் வருது அப்படின்னு பிளாக் கேப்ஸ் சொன்னானே, வேறு வழியே இல்லாமல் எனக்கு நாடு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெவன் கான்வே தம்மில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாரு. அதனால் எல்லாம் யோசிச்சிருப்போம், ஐபிஎல்லில் டெவன் கான்வே மொத்தமாக ரூல்ட் அவுட்டு, ஸ்ட்ரைட்டாகவே டெவன் கான்வே வேர்ல்டு கப் தான் ஆட போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்ச சுச்சுவேஷனில் இப்போ வர நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, டெவன் கான்வே இஸ் அவைலபிள் ஃபார் ஐபிஎல் 2024 மே ஃபஸ்ட் வீக்கில் அவைலபிளாக இருப்பேன்னு சொல்லப்படுது. இதை பற்றி ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. இது சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கொஞ்சம் ஒரு பலத்தை ஏற்படுது. ஏன்னா இன்னும் ஒரு 5 மேட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனல் இருக்குது. ஃபைனல் போனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு டெவன் கான்வே சப்போஸ் டீமுக்கு கம்பேக் தந்தோன்னா ஒரு வேறு லெவலில் இருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஓகே, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.